கை ரெண்டாக பொழந்துருச்சுங்க. சிலருக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சரவணா. இன்னைக்கு ஒர்க்கு போயிட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நீங்களோட பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்தாச்சு. ஒரு 5 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கோம். பசி இறங்குமான்னு தெரியல. வேலை பார்த்தீங்கன்னா லோக்கலில் தாங்க. நாங்கள் எல்லாம் லோக்கலில் தான் வேலை கொடுத்துருக்காங்க. இப்போதான் வந்த மணி 9 ஆச்சு. 9 மணிக்கு தான் காட்டுக்கு வர்றோம். நானும் எங்கள் மாமனும் தான் போட்டிருக்கேன். எங்கள் மாமன் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு. குடமக்கார் வேலைக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் இழுத்து பிடிச்சது. ஒரு 100 காய் உரிச்சா எல்லாம் மாறிடுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு. வீட்டில் இருந்து உடம்பு டயர்டாக அப்படியே ஒரு அடிச்சு போட்ட மாதிரியும் இருக்கு. டெய்லி ஒர்க்கு வரலாம் தெரியாது. போன சண்டே வந்து ஒர்க்குக்கு வந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையும் கம்மி. இன்னைக்கு அடுத்த சண்டேவே வரப்போகுது. நாளைக்கு கரெக்டாக 1 வாரம் ஆச்சு வேலைக்கு வந்து. ஓகே, நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஒர்க்கிங் மாற்றியாச்சுங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு உரிக்கலாம், ஆளு வந்த பிறகு உரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுக்கு ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. நானே பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டு இங்கே வியாபாரிக்கு வேலையெல்லாம் நானே வெளி பக்கத்தை கேட்டு வேலைக்கு வந்திருக்கேன். வேலை இல்லாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காய் விலை ஏறிடுச்சு. ஏறினாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாதிரி ஏறின பிறகு உரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிண்ணா. ஓரளவுக்கு ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா உரிச்சுக்கலாம் அப்படின்னு காட்டுக்காரன்னு நினைக்கிறாங்க. விலை ஏறினாலும் பிரச்சனை, விலை இறங்கினாலும் பிரச்சனை. யாருக்கு? எங்களுக்கு தான். வேலை இருக்காது. திடீர்னு வேலை இறங்குச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு உரிக்க மாட்டாங்க, இல்லை 1 வாரத்துக்கு உரிக்க மாட்டாங்க. அசாவா அவ்வளோதாங்க. எல்லா ஆளும் வந்துட்டாங்களாமா. இன்னும் உரிக்க ஆரம்பிக்கலாம். தாங்க கடகாவத்து காய் பார்த்தீங்கன்னா உரிக்க சிரமமா இருக்கு. நாள் குடிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி வேலைக்கு வந்து ரொம்ப நாள் காட்டி பார்த்தீங்கன்னா சிரமமா இருக்குமா எப்படின்னு தெரியல. திருச்சா வேலை முடிஞ்சானா? ஏன்னா ஒரு 500 ரூபாய்க்கா வேலை இருக்குமா? பசி கீழே போகுதா? ஏன்னா பசி கீழே போகுது. எனக்கு போடுறப்ப ஹைட்டா இருந்துச்சு. வீடியோக்கு தான் காட்ட மாட்டேங்கிறீங்க, பேசவும் மாட்டீங்களா? கேட்கறதுக்கு வேலைக்கு போனீங்களா? 1 வாரத்துல வேலையில இருக்குங்களா? சுத்தமாவே இல்லை. கம்மியாக இருப்பாங்க. ஆளுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஊருக்குள்ள ஆதியமா ஆளுகளை பார்க்கவே முடியறதில்ல. சாப்பிட்டு மேட்டுல பால்வடியோட ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க. யாரையுமே காணும். எங்க செட் ஆளுக்கு பாதி பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரி கேட்டு மாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ மம்முட்டி வேலை தெரிஞ்சவங்க மம்முட்டி வேலைக்கு போயிடுறாங்க. நமக்கு தான் உரிக்கிறதா 2 வேலைக்கு தெரியாது. குழந்தைங்க இருக்கும்போது போலியோ சொட்டு மருந்து ஊற்றினாங்கல்ல, அது டேஸ்ட் ஆகாம இருக்கா? ஆகும்ல. எனக்கு அந்த நினைச்சா அந்த டேஸ்ட் எனக்கு மைண்ட் வந்துடுது. இந்த வீடியோ பார்க்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா
நீங்க குழந்தைங்க இருக்கும்போது போலியோ சத்து வந்து ஊற்றிருப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட் உங்களுக்கு மைண்ட்ல இருந்தா ஆமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிருங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அதோட டேஸ்ட் ஞாபகம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் எந்த மாதிரி வீடியோ போகிறோம் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி ஜாப் டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா என்னோட ஐடியை மென்ஷன் பண்ணுறேன். அதில் போய் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடம்புல இருந்து வேர்வை இறங்க ஏன்னா உடம்புல இருந்து வேர்வை இறங்க அப்படியே நல்லா இருக்கு, உடம்பு ஃப்ரீயாகிற மாதிரி இருக்கு. இல்ல அதான் அது தலைவலி இருக்கும் போது இருக்கு. அந்த வேர்வை நின்று வேர் கோத்து வச்சிருக்கும் மண்டையில. வேலைக்கு போன உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கு. வீட்டுல இருந்தா நான் எங்கேயும் சோம்பேறியோட்டவே படுத்திருக்கேன். வேர் ஒளி வர்றது கரெக்ட். நீங்க அப்படியே சொல்லும்போது கூட பேச தெரியல. சாப்பிட்டீங்களா? 9 மணிக்கு வந்து 10 மணிக்கு சாப்பிட கூடுவாங்களா? பாதி பேர் சாப்பிட்டு வந்துருப்பாங்க. போட்டிருக்க தூங்கி வச்சா வேலை முடிஞ்சிருக்கேன். காலைல எந்திரிச்சோன்னு ஒவ்வொரு இடக்கும் கூப்பிடுறது வேலை இருக்கான்னு 6 மணில இருந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்காக கூப்பிடுறது. அவங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வெளியே கூப்பிடுறேன் யாரும் கூப்பிடுறேன் இங்க இருக்காங்க அப்படின்னா மாதிரி 10 நிமிஷம் கழிச்சு மாதிரி ஒவ்வொருத்தருக்காக கூப்பிடுறோம். 8 மணி வரைக்கும் பார்க்க 8-8:30 வரைக்கும் பார்க்கறது. அதுக்கு மாதிரி ஆள் கூப்பிடுறதும் இருந்தா கூப்பிட்டுருப்பாங்கல்ல. அது அளவா இருந்தா அப்புறம் அவங்களுக்கெல்லாம் அவங்க போய்க்குவாங்க. கிளைமேட் மோடமட்டமா இருக்கானே. மழை வருமா? மழை இருக்கா? புரட்டாசி மாசம் 2 கட்ட மாசம் அப்படிங்காங்க வச்சேன். ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி 2 பேவா? ஓ, தீபாவளி வரைக்கும் அப்படியே பெய்யும். கொங்கமணி அது எப்படி மேற்கு தேசமா கிழக்கு தேசம்? கிழக்கு மழை. இதுக்கு முன்னாடி மழைன்னு சொல்லி 1 வாரம் மழை பெஞ்சு 1 வாரம் வேலை இல்லாம இருக்கலாம். இப்ப விலைவாசி எப்படி இறங்குது அப்படின்ட்டு இப்ப 1 வாரம் வீட்டுல ஒரு தீபாவளியே வருது. அடுத்த மாசம் 31 எதுங்களா? ஏமா என் பையன் இப்ப இருந்து 6 போடுறான். துப்பாக்கி வேணும், துணி வேணும், ஷூ வேணும். நேற்று காலத்து முன்னாடி காலம் லைட்டா காலையில சூடுச்சு. பொள்ளாச்சியில ஏதோ மாரத்தான் நடக்கும் சரிங்களா? மாரத்தான் பொள்ளாச்சிங்களா? இன்ஸ்டால போட்டிருந்தாங்க. அடுத்த மாசம் 6ஆம் தேதி பொள்ளாச்சியில் கண்காட்சி, பொருள் கண்காட்சி கந்தமகள். இந்த மாசம் 26, 27, 28 நினைக்கிறேன். அடுத்த மாசம் 3ஆம் தேதி வைக்கணும் நடக்குன்னு சொன்னாங்க. எல்லா கும்மியும் கொஞ்சம் பெரிய பெரிய கும்மி, சின்ன கும்மியும் இருக்கு. வேலைக்கு ஆக மாட்டேன், டயர்டா இருக்கும். எப்படா போய் உட்காரலான்னு இருக்கு. நாளைக்கு போது மாறிடுறேன். அப்படி ஆனா ஸ்டூல் ரெக்கார்ட் ஆக முடியாது. அவனா கட்டாயிருக்குன்னு ஓடிட்டே இருக்கேன். அப்படியே கட்டாகும். கிணத்துக்கிட்ட தான் போகணும். மழை வந்தா அந்த கிணத்துக்கிட்ட தான் போகணும். சாலைக்கு ஊருவே வெள்ளம் போட்டு அதிகமா வருது. ஒரு 2 மணி வரைக்கும் பையன் வந்தா கரெக்டா இருக்கும். வீட்டுக்கே போயிடலாம். மழை உடம்பு காய் போட்டு மூடி வைக்கணும். மட்டைக்கு போற மாதிரி தலைக்கு முக்கால் ஓட்டுக்கலாம். மழை வந்தா பாத்தீங்கன்னா காய் நினைக்க கூடாதுங்க. மொட்டைக்காய் என்ன பிரச்சனை இல்லை. இப்போ மொட்டைக்காய்க்கு மழை வந்தா காய் நினைக்கூடாதுன்னு சொல்றாங்க. மட்டையே பொடி மட்டையா இருக்கு. எல்லா மட்டையும் எடுத்து போட்டாதான் காய் ஃபுல்லா மூட முடியும் போட்டிருக்கு. ஒரு 150 காய் வச்சுருங்க. அதுக்குள்ள மழை வந்துருச்சு.
மழை வராதுன்னு சொன்னா ஐயோ அப்பயே இந்த மலைக்கு மட்டையை போட சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ட்ரெஸ் நினைக்குது. உரிக்கலாமா மழையிலேயே? உரிக்கிறாங்க அவங்க. இப்போ வண்டி கவர்ல ஒரு கவர் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர் எடுத்துட்டு வரல. மழை வேறு தூருங்க. உங்களுக்கு பெய்யுதா இல்லையான்னு தெரியல இந்த வீடியோல. மழை தூருது. மழை பெய்யுது. எல்லாரும் உரிக்கிறாங்க. நாங்களும் உரிக்கிறோம். காலையில இருந்தே தலைவலி. அதில் அதே மாத்திரை சாப்பிட்டேன். மணி மழை என்ன தெரியல. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை எல்லாம் போச்சு. எப்படி இருக்கு? அவ்வளவுதான். நோம்பி கொண்டாடுற மாதிரி தான். பசங்க தீபாவளில இருந்தே ஓரளவுக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. தீபாவளியில அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே கை மாசி அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. பொங்கல் முடிஞ்சாலும் ஓரளவுக்கு வேலையை நல்லா இருக்கு. கை முடிஞ்சு மாசி ஆரம்பிச்சிருந்து ஓரளவுக்கு. ஆனா இந்த சீசன் பாத்தீங்கன்னா டக்குன்னு போன மாதிரி இருக்கு. கடைகாலம் ரொம்ப லேட் ஆகுது. போவனாகுது. இது பார்த்தீங்கன்னா கடைகாலம் சீசன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். கடைகாலம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேலை கம்மியாக இருக்கும். சீசன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வேலை கரெக்டாக இருக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருப்போம். இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம்னா ஒரு இது சொன்னார். நான் வந்து கேட்டேன், கடைகாலம் வந்து நாட்கள் வந்து லேட்டாக போகுது, சீசன் டைம் பார்த்தீங்கன்னா நாட்கள் சீக்கிரம் ஓடுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைகாலத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்காது, ஒரு நாள் ஒரு நாள் இருக்கும். மற்ற வீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் கடத்த கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து 2 மணிக்கு 1 மணிக்கு 12 மணிக்கு அப்படி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாளை கடத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த நாளில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலை அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். அதே சீசனாக பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு காட்டுக்கு போகிறோம்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். பாக்கி வந்து வீட்டில் வந்து அப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையை பார்க்கறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். இதுவும் கடை சென்டருக்கு நாட்கள் போகிற காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் கொஞ்சம் முன்னாடி வந்தா பெரிய கோள் நின்றுக்கலாம். இப்பதான் இந்த மாதிரி தனித்தனியா கூழ் போட்டு குடிக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி போட்டு குடிச்சிருக்கும். தங்கை கும்பி இருக்கு. 10 ஆள் வேண்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு கும்பியில் போட்டு குடிச்சிருப்பான். அது வேலை முடியுது தனியாக தெரியும். நம்ம போட்டு கும்பி வச்சா வேலை முடிஞ்சு. இந்த டேட்டு வேலை சொல்லி எல்லாம் கயத்து ஒரே பக்கம் போட்டுறாங்க. அதுக்கு நமக்கு நியாயம் பேசிட்டு குடிக்கிறது நல்லா சௌகரியமா இருக்கு. அதுல ஒரு சில நேரம் கும்பியுமே போட்டதுனால கரண்ட் லைன் போட்டு வச்சிருவாங்க. காய கரண்ட் லைனுக்கு மேல காய் போட்டு வச்சுருவாங்க. மழை வந்து எல்லாத்தையும் லைட்டா நினைச்சு விட்டுருச்சு. நினைச்சு விடுறதும் இல்லாம நமக்கும் வேலை கொடுத்துட்டு போச்சு. நல்லா லைட்டா வந்துச்சு மழை. கொஞ்சம் ஹெவியா வந்துச்சுன்னா காய் ஃபுல்லா நினைச்சு விட்டு காய் ஒவ்வொரு காய் வழுக்க ஆரம்பிச்சிடும். உரிக்க அந்த வேறு வர வரனா மண்டையில அப்படியே ஃப்ரீயா பாகமா இருந்துச்சு. காலையில் வரும்போது வர அப்படியே ஃப்ரீ ஆகுது. உடம்பு அப்படியே ஃப்ரீ ஆகுது. நம்ம உடம்பு அப்படியே பழகிருச்சு. வேலை செய்யாம இருந்தா நம்ம உடம்பு ரிப்பேர் ஆகுது. சின்ன கும்மி எந்த போட்டாங்களா? சின்ன கும்மி என்ட்ரன்ஸ்ல போட்டாங்களா? எல்லாரும் 100 காய் வருமா? ஒரு முடி வருங்களா? டெல்லி மட்டை போட்டு போறதுங்களா எப்படி? மட்டை போட்டு போடலாம். ஆமா, ஏதோ சொன்னா மாடி வந்துட்டு முடியாது. இந்த கம்பி எப்படி நிற்குதுன்னு பாருங்க. இந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கு சென்டர்லாம் மேலே வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இல்லாட்டி கையில் ஃபுல்லாக ஏறி இருக்கும். பெருசாக அந்த அளவுக்கு படலைங்க. அப்படி பெருசாக படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு தலை இருக்குங்க. அந்த தலை பேர் பார்த்தீங்கன்னா சாணிப்பூடு தலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற கரெக்டாக தெரியல. அந்த தலையை வந்து நல்லா கசிக்க அந்த சாரை விட்டால் ரத்தப்போக்கு கொஞ்சம் நின்றுங்க. பெருசாக அதிகமாக பெருசாக காயமாகலை அப்படிங்காட்டி பார்த்தீங்கன்னா நான் எப்போ போல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
ரத்தம் வந்துச்சா? காயம் இல்லை, லைட்டாக சாறு காயம் மோட்டர் போட்டுருங்களா? நல்லா போடு. பலாப்பழம் மட்டும் வந்துருக்கு. என்ன வேணுமா? எந்த இடத்துல பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த கட்டை விரலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டை விரலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக சாகாயமாட்டா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இது பெருசாகவே போட்டிருப்பேன், எப்படின்னு தெரியல. ஒரு 5-6 மாசமாச்சு நினைக்கிறேன் கையில வசிப்பட்டு. இன்னைக்கு தான் பட்டிருக்கு. ஆனா பெருசா பாட்டு இருந்துச்சுன்னா பட்ட மாதிரி இருந்துருங்க. அந்த மாதிரிதான் வழியில பெருசா காயும் இல்லை, லட்டு மட்டும் லைட்டா வருது. அது உரிக்க சரியா போயிடும். பாத்தீங்கன்னா காய் எண்ணி இல்லைங்க, அது வந்து எண்ணி வேணா, காய் அளவா தான் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 10 மூணு போட்டு வச்சுட்டு அதுக்காக போய் அதை எண்ணி விட்டு மட்டை போட்டு மூடிடுங்க அப்படின்னாங்க. நம்ம மட்டும் மழை வராமல் இருக்கு, சும்மா மட்டை மட்டும் போட்டு கவர் பண்ணி வந்திருக்கு, மழை வந்தால் நனையாம இருக்கு. அந்த காய் எண்ணி விட்டு இருந்தா எவ்வளோ காய் இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் உரிக்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த காய் எண்ணிக்கலாம் பார்க்கலாம். அந்த காய் எண்ணி விட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா எங்கே போகிறதாம்மா? நான் வேறப்ப போகிறது உறுதி. நம்ம சொன்னவங்க மேலே வந்துருக்கலாம், பெரிய கும்பி சின்ன கும்பியில போட்டான். 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 3, 84, 85. அவ்வளோதாங்க, இங்கே வேலை முடிஞ்சு. நான் அடுத்த பக்கம் போகணும். அங்கே போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இதோட வீடியோ ரெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? வீடியோ நல்லா இருந்துச்சா? வீடியோ நல்லா இருந்துச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.